35-40 வயசுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நரைமுடி வந்துடுது. வந்த உடனே டென்ஷன் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடையில் விற்கிற கெமிக்கல் ஹேர் டைலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முடிகள் கூட வெள்ளையாக மாறிடுது. அந்த மாதிரி செய்யாமல் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் ஒரு ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக முடி கருகருன்னு மாறிடுங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க. இப்போ அந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ இதில் நான் 25 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 25 ml கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மஸ்டர்ட் ஆயில் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் லைட்டாக காயட்டும். இப்போ நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை தோலோடையே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தோலை உரித்து தனியாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த வெங்காயத்துலையும் வெங்காயத்தோல்லையும் இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நம்ம இந்த ஹேர் டை ஆயிலில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய முடி நல்லா கருகருன்னு மாறுங்க. 35-40 வயசுலேயே நரைமுடி வரும்போதே நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இல்லை இப்போ இந்த வீடியோவை நீங்கள் 20 வயசில் பார்க்குறீங்க அப்படின்னா 20 வயசுலேருந்தே இந்த ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த 35-40 வயசில் வர நரைமுடி கூட வராமையே நம்ம தடுத்துடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். தோலோடு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நுரை வர ஆரம்பிச்சிரும். அப்படியே நல்லா பொங்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா வெங்காயம் இல்லையா, ஈரத்தன்மையில் தானே இருக்கும், ஆரம்பிச்சிரும். இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. முடியை நல்லா கருமையாக்குறதுக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த வெந்தயத்தை காலையில் 1 டீஸ்பூன் நம்ம வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துருங்க. அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் முடியை கருமையாக வச்சுக்கிறதுக்கும் விட்டு போன இடத்துல கூட, அதாவது அங்கங்கே முடி இல்லாமல் இருக்கும் பாருங்கள், அங்கெல்லாம் கூட குட்டி குட்டி முடிகள் வளர்கிறத பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். கருமையான முடி நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தையும் யூஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் நம்ம வாசனைக்காகவும் ஹேர் க்ரோத்துக்காகவும் நம்ம ரோஸ்மெரியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நம்ம காய்ச்சினது இப்போது 50 ml தான் காய்ச்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருட்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொருட்களை அப்படியே ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதில் நம்ம மருதாணி பவுடர் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? மருதாணி நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மருதாணி நம்மளுடைய ஹேர் டையாகவும் பயன்படுத்தலாம். நம்ம முடியில் அப்ளை பண்ணிவிட்டு மருதாணியோட இன்னும் சில பொருட்களை சேர்க்கணும். அதெல்லாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சேர்த்து நம்ம மருதாணி அந்த அளவுக்கு ஹேருக்கு ரொம்பவே 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஈரமாகவே அப்படியே எண்ணெயை இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா 4-5 நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். எண்ணெய் கெட்டு போயிடும். நம்ம சும்மா 2 நாள் 1 நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறது இல்லை இல்லையா, நம்ம பல்காக செஞ்சு வச்சுக்குவோம். அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது செஞ்சு வச்சுக்குவோம். அதனால் நம்ம பதமாக ஹேர் டை ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட்டை நீங்கள் ஒரு 10-12 நாள்லேயே கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துடும். 35-40 வயசில் இருக்கிறவங்க இந்த ஹேர் டை ஆயிலை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்குங்க. உள்ளேருந்து வளரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருகருன்னு மாறி நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஹேர் டை ஆயிலை ஒரு கேரள பாட்டி அவங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த கேரள பாட்டியோட ஹேரை பற்றி. அவங்க இந்த மாதிரி இயற்கை
இயற்கையான முறையில் தான் வந்து நிறையா செய்து அப்ளை பண்ணிட்டு இருக்கனா அவங்க முடிகள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம போட்ட பொருட்கள் வந்து நல்லா மொறுன்னு ஆயிடணும். அந்த அளவுக்கு வந்து எண்ணெயை நம்ம காய்ச்சிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு மாதிரி நீச்ச ஸ்மெல் வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அப்ளை பண்ணும்போது முடி எல்லாமே நாற்றடிக்கும். இப்போ நல்லா வந்து நுரை அடங்கினோடனே இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை நீங்கள் வந்து வடிகட்டி பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் பல்காக செய்யும்போது ஒரு பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் வடிகட்டிக்கலாம். அந்த பொருட்கள் அதில் ஊற ஊற உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். 100% ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்கிக்கலாம். முடி நல்லா கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சரியாயிடும். அதேமாரி ஸ்கேல்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த வெங்காயம் அதை சரி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த சக்கையெல்லாம் தூக்கி போடாமல் அதையும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சக்கையில் ஏகப்பட்ட ஆயில் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா? அதனால் வேஸ்ட் பண்ணிடாமல் அதையும் செஞ்சுருங்க. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு தலை சீவரத்துக்கு குளிச்சுட்டு வந்து தலை சீவரத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம். இல்லை எனக்கு வந்து எண்ணெய் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வாரத்தில் 2 வாட்டியாவது ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு செவ்வாய் வெள்ளி லேடிஸ் பண்ணுவாங்க, ஜென்ட்ஸ் அதுமாரி புதன்கிழமையும் சனிக்கிழமை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இந்த ஹேர் ஆயிலை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்கான கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து வெங்காயத்தில் செய்த ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. ஆனியன் ஹேர் டை ஆயில். இந்த மாதிரி ஹேர் டை ஆயில் வந்து ஆனியன் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெட்டில் எவ்வளோ விலையில் விற்கிறாங்க தெரியுமா? அதில் என்ன கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன ஆயில் அதில் கலந்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலையே இயற்கையான பொருட்களை வச்சுட்டு இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இதை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 நாள் 2 நாள் பயன்படுத்திட்டு விட்டுடாமல் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் சொல்லிட்டேன் இல்லையா? நீங்கள் மார்னிங் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டு ஷாம்பா வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மைல்டு ஷாம்பா வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்ட கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து டேமேஜ் ஆகிடும். இவ்வளோ தூரம் நம்ம ஹேர் ஆயிலை காய்ச்சி முடியை வளர்த்துட்டு மறுபடியும் வந்து அதை இழக்கிறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா? அதனால் ரெகுலராக நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா சிகக்காய் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து செய்துட்டு வாங்க. ஒரு 10-12 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். புது புது முடிகள் வளர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஒயிட் கலர் ஹேர்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிறத உங்கள் கண் கூட பார்ப்பீங்கங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முடி கொட்டணும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.